சக்சஸ். என்ன மேனேஜர், என்ன சக்சஸ்? நம்ம வக்கீல் ஐயா ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னாரு? 5-6 வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த நம்ம நில அபகரிப்பு கேஸ் அம்மா தயவால சக்சஸ் ஆயிடுச்சுங்கய்யா. அப்படியா? ஆமாங்க ஐயா. கொண்டா வக்கீல் சார் வணக்கம். கேஸ் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. நம்ம பையனும் மருமகளும் கொடைக்கானல் போறாங்க. பிறகு பேசுறேன். மீனாட்சி, மீனாட்சி வரேங்க. வா வா. என்ன இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? செய்தியை கேட்டா நீயே மகிழ்ச்சி ஆயிருவேன். என்ன? நம்ம நிலத்து கேஸ் கோர்ட்ல நிலவி இருந்ததுல. ஆமா. எல்லா நிலத்தையும் வாங்கிட்டு ஏமாத்தினானே அந்த அயோக்கிய பையன் கருணாகரன் வகையா மாட்டிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, நீங்களும் தான் 5-6 வருஷமா அலைஞ்சிட்டு இருந்தீங்க. நம்ம மருமக வந்த நேரம் பாத்தீங்களா? கேஸ் நமக்கு சாதகமா வந்துருச்சு. ஆமா, சந்தோஷங்க. மேலதான் இருக்கான். ரத்னசாமி சார், ஐயாவும் அம்மாவும் கொடைக்கானல் போறாங்க. காரை ரெடி பண்ணி லக்கேஜ்லாம் ஏற்றி வை. சரிங்க சார். என்னடா சந்தோஷ், என்ன தனியாக உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் தனியாக சந்தோஷமா இருக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? உன் சந்தோஷத்துக்கு என்னடா குறைச்சலுங்க? உங்கள் சந்தோஷத்துக்காக தான் உங்கள் தங்கச்சி பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் ஏன் சந்தோஷத்தை கொஞ்சமாக நினச்சி பார்த்தீங்களாப்பா? ஏய் சந்தோஷ், பழசு நினச்சி குழப்பிட்டு இருக்காரு. கணவனை இழந்து தவிச்சிட்டு இருக்க என் தங்கச்சி பொண்ணோட கட்டி வைக்காம யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தையோட கட்டி வைக்க முடியும்? அவள் பிறக்கும் போதே உனக்குன்னு முடிவு பண்ணவன். உங்கள் தங்கச்சி பொண்ணு வாழ்க்கை வீணாக போகக்கூடாது. என் வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களேப்பா. முடிஞ்சு போன காதல் நினச்சி கொண்டாட்டிக்கிட்ட மூஞ்சி காட்டாரு. ஒழுங்கா வாழ கற்றுக்க. சரி சரி வா, எல்லாம் கீழே காத்துட்டு இருக்காங்க. போங்கப்பா, வரேன். சந்தோஷ், கொடைக்கானல் எஸ்டேட்டில் உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எஸ்டேட்டை பார்த்துக்க, குறிப்பாக கணக்கு வழக்கு இழப்பார். சந்தோஷ், பூஜாவுடைய சம்சாரம் மூஞ்சி காட்டிட்டு இருக்காது. கொஞ்சம் சிரிச்சு பேசுப்பா. டேய் சந்தோஷ், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதம்மா. அவன் கல்யாணமே வேண்டான்னு தான் சொன்னான். நாங்க தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம். அதனால கொஞ்சம் வருத்தத்துல இருக்கான். எல்லாம் போக போக சரியாயிடுமா. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுமா. சரிங்க அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். வரேம்மா, வரேன். சரிம்மா. என்ன செய்கிறேன், எங்கே செல்கிறேன், எனக்கு எதுவும் புரியவில்லை. கண்ணை மூடியே உன்னை காண்கிறேன், எதற்கு என தெரியவில்லை. என்ன செய்வது, இனி என்ன செய்வது, உந்தன் பெயரை என் உள்ளம் சொல்லுது. அட இது சரியா, இது தவறா, கண்ணீரில் கல்லை போல நெஞ்சின் ஓரமாய் மின்னல் வெட்டுதே. கண்ணின் ஓரமாய் கண்ணீர் சொட்டுதே. ஒற்றை இதயம் தன்னந்தனியாய் துடிக்கிறதே. மற்ற இதயம் ஒன்றும் அறியா தவிக்கிறதே. வெப்பம் கொள்ளுதே என் நெஞ்சு கொழியும், தெப்பமானதே என் கண்ண கொழியும். என் உயிர் தனியே பிரிந்தது போல் நான் இங்கு காய்ந்து போகிறேன். கொஞ்சமாய் இந்த உலகம் அழியக் கண்டேன். கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த உள்ளம் சிதறக் கண்டேன்.
யுத்தம் செய்யுதே என் சின்ன இதயம் ரத்தம் சிந்துதே என் ரெண்டு விழியும் உன் நிறைவலைகள் சுடுகிறதே கண்ணாடி பிம்பமாகி போனேன் நெஞ்சின் ஓரமாய் மின்னல் வெட்டுதே கண்ணின் ஓரமாய் கண்ணீர் சொட்டுதே ஐயா வந்துட்டாங்க கார்த்திக் சார் ஐயா வந்துட்டாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சார் ஹாப்பி மேரிட் லைஃப் சார். சார் 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 இருங்க சார், இன்னும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. அதுக்குள்ள செண்பகமா வந்துட்டேயா. மகராசியா இருமா. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அவர் எப்பயுமே இப்படிதான். எல்லாம் போக போக சரியாயிடும். வாமா விளக்கேத்தலாம். வாமா உள்ள வாமா. என்ன கார்த்திக், ஒவ்வொரு செமஸ்டருக்கும் கூப்பிட்டு ஃபீஸ் கட்ட சொன்னாதான் கட்டுவியா? சாரி சார், எங்க அண்ணன் தான் சார் என்ன படிக்க வச்சிட்டு இருக்காரு. என்னன்னே தெரியல சார். கொஞ்ச நாளா அவர் எனக்கு பணமே அனுப்புறதில்ல சார். இப்ப என் ஃப்ரெண்டு சந்தோஷ் தான் சார் என்ன படிக்க வச்சிட்டு இருக்கான். ஒரு செமஸ்டர்னா பரவாயில்ல கார்த்திக், ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இப்படியே பண்றிய? வாமா மாயா, உன் பேரு இந்த லிஸ்ட்ல இருக்க. உனக்கு என்ன ப்ராப்ளம்? உனக்கு சந்தோஷம் தான் ஃபீஸ் கட்டணுமோ? சார் படிப்பு விஷயத்தில் ஏன் சார் ஸ்ட்ரிக்டாக பிஹேவ் பண்ணுறீங்க? கொஞ்சம் முன்ன பின்ன ஃபீஸ் கட்ட லேட்டானா என்ன சார் ஆகிட போகுது? சார் காசு இருக்க உடனே கட்டிடுவான் சார். இல்லாதவன் எங்கே சார் போவான்? நீங்கள் தான் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். என்ன சார் கார்த்திக் புடி புட்றா, உனக்கு மாயாக்கு ஃபீஸை கட்டிடு. ஏய் சாரிடா மச்சான், மாயாவை ஹாஸ்டலுக்கு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பேங்க் போய் பணம் எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுடா. பரவாயில்லடா சந்தோஷ், நீ மட்டும் இப்படி பணம் கொடுத்து உதவலைன்னா எங்கள் லைஃபே வேறு மாதிரி ஆயிருக்கும்டா சந்தோஷ். ஏய் இதுக்கேண்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? எங்கள் அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காடா மச்சான். அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? உங்கள் 2 பேருக்கு உதவுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா மச்சான். இல்லைடா சந்தோஷ், இதுக்கெல்லாம் உனக்கு என்ன மாதிரி செய்ய போகிறேன்னே தெரிலடா. கார்த்திக் பணத்தை கொடு. ஏன்டா? குட்ரா. இந்தாடா. மாயா போய் ஃபீஸ் கட்டு. நீ கூட வாடா. சந்தோஷ் எங்கடா? வாடா. சந்தோஷ் டேய் சூப்பரா இருக்குடா மச்சான், இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டா. டேய் எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ற என்ன? இது எதுக்குடா பொட்டு அலிடா? ஆக்சுவலி மேலே தூக்கி வாடுறா. நல்லா வாரு, நல்லா தூக்கி வாரு. மேலே வாடுறா, ஸ்டைலா இருடா.
வாடா. என்னடா ஹாலே சுத்தமா மாறிட்டேன். சும்மா இரு மாயா. நான் எங்க மாயா மாறினேன்? சந்தோஷ் தான் என்னை கூட்டு போய் கெட்டப்பே மாத்திட்டான் மாயா. மாயா ஒரு நிமிஷம் இங்க வாயா. ஒரு நிமிஷம். ஓகே மாயா. ஹாய் சந்தோஷ். வாடா சந்தோஷ். பாரு நான் தான் அந்த பையனை பத்தி உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல. ஆனா நீ தான் கேட்கவே இல்லை. என்ன சந்தோஷ் மாயாவே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா. ஏய் சும்மா சொல்டா. எனக்கே தெரியாம மாயாவை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா மச்சான். என்னடா சொல்ற? நான் உனக்கு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேல? நீ சொல்லி நான் எதெல்லாம் தப்பா நினைச்சிருக்கேன்? சும்மா சொல்லுடா. மாயா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா மச்சான். மாயா மட்டும் என் வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட இருந்தானா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்டா. டேய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. இதில் நான் சொல்கிறதுக்கு என்னடா இருக்கு? நீ மாயாவை கல்யாணம் பண்ணிட்டா மாயா தான்டா அதிர்ஷ்டசாலி. இதை நீயே போய் சொல்லண்டா. இல்லைடா மச்சான், நான் அவகிட்ட போய் என் லவ் சொன்னேன்னு வச்சுக்குவேன். இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற உரிமையில தானே இப்படி கேட்குறான்னு என்னை தப்பாக நினச்சிட்டானா? டேய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியாடா? சொல்லுடா சந்தோஷ். மாயா கிட்ட என் லவ் பற்றி கேட்டு சொல்கிறியாடா? சரிடா, நாளைக்கு நானே கேட்டு சொல்கிறேன்டா சந்தோஷ். ஓகே தேங்க்ஸ்டா மச்சான். என்ன சார் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? ஏய் முதல்ல சார்னு கூப்பிட நிறுத்துடா. எப்பவும் போல ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் பேசு, இல்லாட்டி பேசாது. சாரிடா மச்சான், கோச்சிக்காதடா. என்னடா இவ்வளோ சிகரெட் பிடிச்சி போட்டிருக்க? டே சந்தோஷ், என்னடா மனசே சரியில்லடா. டே சந்தோஷ், இன்னுமாடா மாயா நினச்சிட்ருக்க? டே அதெல்லாம் மறந்துடுறா. மறக்கிறதா? மறக்கிற அளவுக்காட நானும் மாயாவை லவ் பண்ணியிருக்கோம். எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசலாமாடா? சந்தோஷ், உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா மச்சான். ஆனால் நீ மாயாவே நினச்சிட்டு இருந்தா உன்னை நம்பி அந்த பூஜாவோட வாழ்க்கை என்னடா வருது? மாயாவை நான் லவ் பண்ண தெரிஞ்சுதான் எங்கள் வீட்டில் எனக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் வாழ்க்கையை பற்றி யாரும் கவலைப்படாதப்ப மற்றவங்க வாழ்க்கையை பற்றி நான் ஏன்டா கவலை பண்ணோம்? டேய் சந்தோஷ், டேய் சந்தோஷ். பூஜாமா வாங்கம்மா வாங்க. என்ன தயங்கி தயங்கி நிக்கிறீங்க? ஆமா நேத்தே ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கணுமே. இல்லக்கா எதுவும் நடக்கல. ஏன்? கிட்ட போனாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. முகம் பார்த்து கூட பேச மாட்டார். அப்புறம் எப்படிக்கா நடக்கும்? நேத்து சொந்த பந்தெல்லாம் இருந்திருப்பாங்க, அதனால ஐயா தயங்கிருப்பாரு. இன்னைக்குதான் யாருமே இல்லையே, நீ போய் சுண்டி இழு, எல்லாம் சரியாயிடும். என்ன அக்கா நீங்களும் வரீங்களா? ஐயோ மண்டு மண்டு, ஃபர்ஸ்ட் நைட் உனக்கா எனக்கா? போ.
முத்தே ஏய் முத்தே முத்து முத்துன்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நாச்சி முத்துன்னு கூப்பிட்டாதான் வருவேன். பெரிய இவரு அந்த குப்பை எடுத்து வெளியே கொட்டுப்பா. பூஜாமா என்னடா நைட் சமாச்சாரம் எல்லாம் எப்படி? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலக்கா. ஏண்டா? அதை பத்தில எதுவும் கேட்காதீங்கக்கா. சண்முகம் என்னடா நைட்டுன்னு பேசிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? உனக்கு எதுக்கு? எதுக்கா? நைட்டு சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எங்க தலைவர் கே பாக்யராஜ் சாரே சொல்லிருக்காரு. அப்படியா? ரொம்ப முக்கியம் இந்த மூஞ்சுக்கு. அது அது நைட் நீ தண்ணி அடிச்சல்ல, அந்த விஷயத்தை ஐயா கிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் நீ சொல்லிட்டியா? இந்தா பிடி, நீயே குப்பையை கொட்டிக்க. இந்த பக்கம் வராதீங்க. உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன்னு? செண்பகம்மா தான் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு. அல்ல என்ன இப்படி கோவப்படுறாங்களே? இங்கே ஏதோ சத்தம் கேட்டுச்சே. மிஸ்டர் திலக். எஸ் சார். இந்த கேஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கள்ளச்சாராயம், கட்ட பஞ்சாயத்து, சூதாட்டம், தீவிரவாத அச்சுறுத்தலே இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுலையும் அமைதி பூங்காவாக மாற்றி காட்டுறதுலையும் அக்கறை கொண்டு இருக்காங்க நம்ம சிஎம்.
எஸ் சார். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையா இருக்குங்கிறத இந்த கேஸ் மூலமா நம்ம காட்டணும். எஸ் சார். வித்தின் 30 daysல இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைலையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சார். வெரி குட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். சாரி, தப்பா நடந்துக்கிட்டேன். இல்லைங்க, எனக்கு வலிச்சதுனால தான் அடிச்சேன். நீங்க ஏன் சாரிலாம் கேட்குறீங்க? இல்லை, நான் உன்னை தொற்றுக்கவே கூடாது. ஏங்க, நான் உங்க ஒய்ஃபுங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இல்லை, நான் ஏதோ ஒரு சிந்தனையில் இப்படி நடந்துக்கிட்டேன். சாரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க சார். தேங்க்யூ. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஐ எம் இன்ஸ்பெக்டர் திலக். கொடைக்கானல்லேருந்து வரேன். உங்கள் மேனேஜர் சூர்யாவை பார்க்கணும். ஒரு நிமிஷம் சார். சார், நீங்கள் உள்ளே போகலாம். தேங்க்யூ. மிஸ்டர் சூரி, உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும். நீங்க சொல்ற பதிலை வச்சு தான் என்னால உங்க முதலாளியை கண்டுபிடிக்க முடியும். ஷூர், டெஃபினெட்லி ஐ வில் கோஆபரேட் சார். உங்க முதலாளி ஈஸ்வர் எப்போ கொடைக்கானல் போனாரு? ஐ திங்க் லாஸ்ட் மந்த் 5th போனார் சார். ஓகே மிஸ்டர் சூர்யா, நீங்க இதுவரைக்கும் கொடுத்த தகவலே போதுமானது. ஏதாவது தகவல் வேணா நான் உங்களை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறேன். அக்கா, பூஜாமா, அக்கா என்ன பாருங்க. என்கிட்ட அது வித்தியாசம் தெரியுதா? கண்ணெல்லாம் செவந்திருக்கு, உடம்பெல்லாம் மெருகேறி இருக்கு, பேச்சுல ஒரு சந்தோஷம் தெரியுது. கள்ளி, நீ நினைச்சது நடந்துருச்சு இல்லையா? ஆமாக்கா, நீ ஜெயிச்சுட்டடி. சரி சரி, சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. காஃபி கொடுங்க, வீட்டுக்காரர் எழுப்பணும்ல. அடி பாவி, ஒரு ராத்திரிக்கே வா. என்னங்க, காஃபி கொண்டு வந்திருக்கேன். அங்க வச்சுட்டு போ.
சாரி. நீயா? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் முன்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்க? ஏங்க சந்தோஷ பார்க்க வந்தங்க. உள்ள குளிச்சிட்டு இருக்காரு போங்க. என்னடா இவங்க எதுக்கு எடுத்தாலும் இருக்கட்டும். வடா கார்த்திக். ஹாய். எப்படா வந்த? இப்போதான்டா வந்தேன். இன்னைக்கு என்னடா ப்ரோக்ராம்? கிளம்புடா, வெளியே போகணும். வக்கீலுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், பண்ணியா? காலையிலே பண்ணிட்டேன்டா. வக்கீல் நமக்காக வெயிட்டிங். ஒரு நிமிஷம்டா, ரெடி ஆகிட்டு வந்தார். சரிடா. என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. கார்த்திக் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிங்க. ஏ கார்த்திக் இல்லடா, இவன் எங்கே தான் இருப்பான், நீ சொல்லு. அத்தை ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. என்னால் வர முடியாது, நீ வேற யாரையும் கூட்டிட்டு போ. அத்தை கண்டிப்பா உங்களை தான் கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஏய் இப்போதானே சொன்னேன் என்னால் வர முடியாதுன்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. டேய் அவன் வருவான், வாங்க வாடா. ஏய் இந்த மாதிரி எவ்வளவு பாத்துருக்கோம் டார்லிங். அச்சா ஓகே வாடா. ஓகே. ச்சே டேய் சொதப்பிட்டியாடா மச்சான், மொக்க வாங்கிட்டாடா. ச்சே டேய் மச்சான், ரெட் ஒன் வருது பாருடா. அது சூப்பரா இருக்கு. ஏய் யாரா தட்டறது? அந்த ஃபிகரை நான் தட்டறேன். ஏய் இவன் தட்டறானடா, பார்க்கலாம். எப்படி இருக்கா பாரு. அடக்கு. இவன் என் ஒய்ஃப்டா. என்னடா கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்துட்டேன்க்கா. இன்னைக்கு கோயில்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? உட்காருங்கக்கா சொல்றேன். சொல்லு. இன்னைக்கு கோயில்ல 4 ரவுடி பசங்க என்ன கிண்டல் பண்ணாங்களா? அந்த நேரத்துல சந்தோஷ்க்கு எங்கிருந்து தான் கோவம் வந்துச்சுன்னு தெரியல, 4 பேரையும் போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டாருக்கா. பாத்தியாடா ஐயா கோமல எவ்வளவு பாசம் இருக்குதுன்னு. ஆமாக்கா, நான் தான் என் சந்தோஷம் சரியாவே புரிஞ்சுக்கல.
என்ன வரதா இவ்வளவு பெரிய செட்டப் போட்டு செண்பகத்தோட டூயட் பாடிட்டு இருக்கோம், குச்சியை விட்டு குத்திட்டியா? பண்ணி பையோல டூயட் வேற எந்தரா எடுத்துட்டான். மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணி. என்ன சொன்ன? டூயட் மோர கட்டிக்கு டூயட், அதுவும் செம்பகத்து கூட. அவ தொட செய்கிறா. போடா கனவு காண்றானா? காத்தி ஒரு குழப்பமா இருக்கு. அப்போ ஒரு கணக்கு சொல்றாரு, நீ ஒரு கணக்கு சொல்ற. எனக்கு டேலி ஆகலையடா. எனக்கு டேலி ஆகிட்டு தான்டா இருக்கு. என்னடா சொல்ற? இல்லைடா, ஏய் ஒர்க்கர்ஸ் கொடுக்குற பில்லெல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி தான்டா உங்களை தரேன். இதில் உனக்கு என்ன புரியலன்னு எனக்கு தெரியலடா. ஏய் எனக்கு தெரியல நீ சொல்லாதடா. எனக்கு தெரிஞ்சவனை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. நாளைந்து எல்லா வேலையும் நம்ம சேர்ந்தே பார்ப்போம். ஏய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே வந்து உடச்சிட்டு இருக்க. கோடி உள்ள. டேய் ஏன்டா அவங்களை இப்படி இன்சல்ட் பண்ற? ஏய் விட்றா. டேய் நீ எங்கடா போற? எப்படி அழுதுட்டு போறாங்க பாருடா. இரா சமாதானப்படுத்திட்டு வரேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இல்லங்க, அழுதுகிட்டே வந்தீங்க, அதான் சமாதானப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஒண்ணு என்ன சமாதானப்படுத்த வேணாம். முதல்ல உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன நீங்க இன்னும் சரியா புரிஞ்சிக்கல. என் உதவி உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். உங்க உதவி ஒன்றும் எனக்கு தேவைப்படாது. முதல்ல வெளியே போங்க. அப்புறம் உங்க இஷ்டம். போனுங்க. பாய். ஹலோ. ஹலோ சார். ஐ எம் திலக். நைஸ் டு மீட் யூ. உட்காருங்க. ஏகேஆர் எஸ்டேட் முதலாளியை பார்க்கணும். நான் தான் சார். சொல்லுங்கள். உங்கள் பேர்? சந்தோஷ். உங்ககிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். உங்கள் எஸ்டேட்டில் கார்த்திக்னு யாராவது இருக்காங்களா? கார்த்திக். வணக்கம் சார். வாங்க. பேர் தான் கார்த்திக். உட்காருங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். இவரை தெரியுமா? தெரியும் சார். இவர் பேர் ஈஸ்வர். தேனியில் பெரிய தொழிலதிபராக இருக்கார் சார். இவர் இந்த எஸ்டேட்டுக்கு வந்திருக்காரா? இல்லை சார், அவர் எங்கள் எஸ்டேட்டுக்கு வரல. பக்கத்தில் இருக்கிற செட்டியார் எஸ்டேட் தான் வாங்க வந்தார். அவர் இங்கே வர வச்சு தான் நான் தான் சார். அவர் அந்த எஸ்டேட்டை வாங்கினாரா? இல்லை சார், அந்த எஸ்டேட் பிஸ்னஸ் விஷயத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. அதனால் ஈஸ்வர் அந்த பிஸ்னஸை முடிக்காமலே திரும்பி போயிட்டார் சார். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியல. ஏன் சார், என்னாச்சு? பிஸ்னஸ் விஷயமா வந்தவர் திரும்பி தேனி போகலை. அவர் கம்பெனி மேனேஜர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதை விசாரிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே மிஸ்டர் சந்தோஷ், இந்த கேஸ் விஷயமா ஏதாவது தகவல் வேணும்னா உங்கள் மேனேஜரை நான் விசாரிக்க வேண்டியது இருக்கும். ஷூர் சார். கார்த்திக், அந்த பிசினஸ்ல அவங்களுக்குள்ள ஏதாவது கைகலப்பு ஏற்பட்டுச்சா? இல்லைங்க சார், வெறும் வார்த்தையில தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே. என்னடா இதெல்லாம்? டேய், எனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாதுடா. சந்தோஷ், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்டா.
அக்கா என்னம்மா இப்படி பதட்டத்தோட ஓடி வர? பெட்ரூம்குள்ள கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருந்தேனா அப்போ ஒரு உருவம் தெரிஞ்சிச்சுக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா எதுவுமே இல்ல. ஆனா கண்ணாடியில அந்த உருவம் இருக்கு. அப்புறம் பாத்ரூம் கதவு தானா மூடிக்கிச்சு. பயந்து போய் வெளியே ஓடி வந்தா வெளி கதவு தானா மூடுதுக்கா. என்னடா இது? இத்தனை நாளா இந்த பங்களால நான் இருக்கேன், என் கண்ணுக்கு எதுவுமே படல. சரி, காத்துல ஏதாவது மூடி இருக்கும், நீ பயப்படாத. ஏய் நாச்சிமுத்து, இங்க வா. என்ன என்ன செண்பகம், என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதா? ஆமா, பெரிய மன்மத ராசா தனுஷ் இவரு. ஏய் பூஜாமா பெட்ரூம்ல எதையோ பார்த்து பயந்துட்டாங்களாம், போய் பாரு. என்னம்மா என்னோட குடும்பம் பேசிட்டு இருக்காதடா, உள்ள போய் பாருடா. ஏய் என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளுற? இங்கதான் யாரும் இல்லையா? எதை பார்த்து பயந்தாங்க அம்மா? யாரா எங்க அம்மா பயமுறுத்துனது? சரியான ஆம்பளை இருந்தா நேர்ல வாடா, ஒரு கை பாப்போம். இதை பார்த்தா பயந்தாங்க. முத்து முத்து, என்னடா இது? என்னம்மா இது? நான் தான் சொன்னேன்லக்கா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. என்னடா தெரியலையடா. வாங்க இன்ஸ்பெக்டர். உங்க பங்களாக்கு போயிருந்தேன். நீங்க எஸ்டேட் பங்களால இருக்கிறதா சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு சின்ன குழு கிடைச்சிருக்கு கார்த்திக், அதை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம் சார், சொல்லுங்க. அந்த செட்டியாருக்கும் ஈஸ்வருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்புல ஈஸ்வரை நீங்க தான் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போனதா தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா சார், ஈஸ்வரை நான் தான் சமாதானப்படுத்தி கூட்டு போனேன். அப்போ நான் எப்பயாவது பேசி முடிச்சிடலான்னு பணத்தோட வந்தா இந்த ஆள் பேசுறத பார்த்தா பிசினஸ் முடிகிற மாதிரி தெரியலையே. சாரி ஈஸ்வர், நான் உங்களுக்கு வேற ஒரு நல்ல பார்ட்டியாக சொல்கிறேன். செட்டியார் இப்படி பண்ணுவார் நான் கூட நினச்சி பார்க்கல ஈஸ்வர். என்ன ஈஸ்வர், இப்போ தேனி கிளம்பிட்டீங்களா? இல்ல கார்த்திக், கொடைக்கானல் எனக்கு 2-3 வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் நைட்டுக்கு தான் கிளம்புவேன். கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க ஈஸ்வர், மறக்காம ஃபோன் பண்ணுங்க. ஓகே பாய். ஈஸ்வர் கடைசியா போகும்போது உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரே, ஃபோன் பண்ணாரா? இல்லை சார், ஃபோன்லாம் எதுவும் பண்ணல சார். கார்த்திக், இந்த கேஸ்ல முழுக்க முழுக்க சந்தேகம் உங்க மேலதான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான் சார். பொய்யா மட்டும் இருந்துச்சுன்னா உங்களை இந்த கேஸ்ல விசாரிக்கிறதே வேற மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்டர், என்ன விசாரிக்கன்னு சொல்லிட்டு மாட்டீங்க? நான் இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கல சந்தோஷ். எங்க விசாரணையே வேற மாதிரி இருக்கும். நான் வரேன்.
ஒன்றும் இல்லைக்கா, யாரோ அழுற சவுண்டு கேட்டது, பரிதாபமா இருந்ததுக்கா, அதான் யாருன்னு பார்க்கலான்னு. அதுக்காக இந்த நேரத்துல வருது? அது மட்டும் இல்லைக்கா, தினமும் நைட்டு 11 மணிக்கு கெட்ட கெட்ட கனவா வருதுக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி சரி, எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, நாளைக்கு போய் அவரை பாப்போம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம், வா. மாரியம்மா மாரியம்மா திரு சூழியம்மா சூழியம்மா நலமே. குள்ளமணி, என்ன சம்மா, வா. என்ன அவ்வளவு தூரம்? என்ன குள்ளமணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா, நானும் பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ இன்னும் வளரவே இல்லையே. நான் வளர்ந்துருந்தா தான் உன்னை கரெக்ட் பண்ணிருப்பேனே. நான் வளராதனால தான் கோயில் குளமா சுத்துறேன். சுத்து சுத்து, நல்லா சுத்து, அப்படியாவது வளருவியான்னு பாப்போம். ஆமா, சாமியார் இருக்காரா? சாமியார் இருக்காரு, பூஜை பண்ணிட்டு இருக்காரு. முடியும் தருவாய் தான். வாங்க போலாம். வாமா. வாங்க வாங்க வாங்க. சாமி, செம்பன் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் சாமி. அடடே, வாமா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் சாமி. ஆமா, என்னம்மா வேண்டுதல்? சாமி, இது எங்க முதலாளி அம்மா. அடிக்கடி நம்ம பங்களால எதையோ பார்த்து பயந்துடுறாங்களாம். அதுவும் இல்லாம நைட்டு 11 மணிக்கு அழுகுற சத்தம் கேக்குதான். இதனால அவங்க கணவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆமா சாமி, என் கணவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. பங்களால இருக்க எல்லாருமே எந்த வித பயமும் இல்லாம நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் சாமி ஏதாவது வழி செய்யணும். இந்தம்மா, இது கோயில் பூஜைக்காக எடுத்துக்கிட்டு வந்த சங்குமா. இந்த சங்குக்குன்னு ஒரு மகிமை இருக்குமா. இந்த சங்கை கொண்டுகிட்டு போய் பூஜை அறையில் வச்சு வேண்டிக்கிட்டு வாமா, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இந்தம்மா. எந்த காரணத்தை கொண்டும் என் கணவருக்கு எந்த வித ஆபத்தும் வராம நீ தான் பக்க துணையா இருந்து அவரை காப்பாத்தணும். இனிமே ஐயாக்கும் உனக்கும் எந்த தீங்கும் வராதுமா. அம்மா. கார்த்தி, வாமச்சான், கேட்டியாடா? என்னடா சொன்னா? சாரிடா சந்தோஷ், மாயாவே வந்திருக்காடா. எங்கடா? உன் பின்னாடி தான் நிற்கிறா, நீயே கேட்டுக்கடா. கார்த்தி, சந்தோஷ், கொஞ்சம் திரும்புறியா? சாரி மாயா, இவ்வளோ நாள் என் மனசுக்குள்ள இருந்தது தான் கார்த்திகிட்ட நான் கேட்க சொன்னேன். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உன்னோட விருப்பம் மாயா. கொஞ்சம் திரும்ப சந்தோஷ், ப்ளீஸ். இதில் ஏதாவது தப்புனா என்னை மன்னிச்சிரு மாயா. ஐ லவ் யூ சந்தோஷ். ஏய், உனக்கு பொண்டாட்டின்னு அந்தஸ்து கொடுத்துருக்கல, அதோ நிறுத்திக்க. ஒரு சில வெளில வச்சுக்காது. போடி. டேய் சந்தோஷ், என்னடா இதெல்லாம்? எனக்கு தெரியும்டா, நீ மாயாவை மனசில் வச்சு தான்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க.
டேய் சந்தோஷ், அவளை மறந்துடுறா. ஏய் மாயா எங்கே தாண்டா இருக்கா? சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் அதே பேசாதடா சந்தோஷ். டேய் நீ அவளை மறந்துட்டு ஆஃபீஸ் விஷயத்தில் கவனத்தை செலுத்துறா சந்தோஷ். அப்போதாண்டா உன் லைஃப் நல்லா இருக்கும். போடா, அதான் என் வாழ்க்கையை மாற்றிட்டாங்க. இப்படியே வெறத்தியாவே பேசிட்டு இருக்காடா. அங்கே என்னடானா அப்பா ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி சந்தோஷ் என்ன பண்ணுறான்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாரா. நீ என்னடானா இங்கே இப்படி நடந்துக்கிற. மறுபடியும் அப்பா ஃபோன் பண்ணால் நான் என்ன தாண்டா சொல்கிறது? டேய் உன் நல்லது தாண்டா சொல்கிறேன், கொஞ்சம் மாறுடா சந்தோஷ். ஆஃபீஸ் விஷயத்தில் கவனத்தை செலுத்துறான். காலையிலேருந்து உட் ஃபேக்ட்ரிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அதை பார்க்கலாம் வாடா. வாடா. சந்தோஷ், சந்தோஷ், என்ன பங்களால யாருமே காணோம்? டே வரதா, இங்க வா. ஐயா சொல்லுங்க. எங்கடா எல்லாரும் எங்க போயிருக்காங்க? பங்களாவில் யாருமே காணோம். ஐயா செண்பகமும் நாச்சிமுத்தும் மார்க்கெட்டு போயிருக்காங்க. ஐயா இப்பதான் வெளியே போனாரு. பூஜாம்மா இப்பதான் தோட்டத்து பக்கம் போனாங்க. சரி சரி, நீ போய் கேட்ல நில்லு. சரிங்கய்யா. இப்படி படுத்திருக்கா என்னன்னு தெரியலடா. தோட்டத்து பக்கம் மயங்கி கிடந்தாங்க. நான் தான் கொண்டு வந்து படுக்க வச்சேன். பூஜா, பூஜா வீட்டில் எங்கடா போனாங்க? தெரியலடா, நான் வரும்போதே யாரும். பூஜா, பூஜா போடா, போய் டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்டா. சரிடா. You are normal, Pooja. சந்தோஷ், ஹாப்பி நியூஸ். நீங்க அப்பாவாக போறீங்க. சந்தோஷ், கங்க்ராட்ஸ் டா. கரெக்டா மெடிசன்ஸ் எடுத்துக்கோ பூஜா. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடு. சந்தோஷ், நீங்க அப்பாவாக போறீங்க.
டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். போலாம் மேடம். வாங்க வாங்க மேடம். வரேன் சந்தோஷ். ஓகே டாக்டர். முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்த உங்க அம்மாவுக்கும் அத்தைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு. அத்தை கிட்ட பேசுறேன். பேசு பேசு. ஹலோ அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் அத்தை. மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா. அத்தை, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் தான் ஃபோன் பண்ணேன் அத்தை. சந்தோஷமான விஷயமா? என்னம்மா? அத்தை, உங்க பையன் அப்பா ஆக போறாரு, நீங்க பாட்டி ஆக போறீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. இது எத்தனாவது மாசம்? 3வது மாசம் டாக்டர் சொன்னாங்க அத்தை. சந்தோஷ், உடம்ப பத்திரமா பாத்துக்க சொல்லிக்க. ஏய், கல்யாணம் நாள்லேருந்து என் சுண்டுவல் நெகமாவது மேல பட்டிருக்குமா? அப்புறம் எப்படி நீ கர்ப்பமான? சந்தோஷ், என்னங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? போய் என்னன்னு கேளுங்க. டேய், கடைசியா என்ன சொல்றேன்? பா, நீங்க 1000 தடவை கேட்டாலும் என் பதிலே தான்ப்பா. கல்யாணமாகி எவ்வளவு நாள் ஆச்சு? இதுவரைக்கும் நீ பூஜாவோட தான் வாழ்ந்துட்டு இருக்க. அவ கற்பமானதுக்கு நீ காரணம் இல்லைன்னு சொன்னா நம்ம குடும்பக்கு ஒரு என்ன ஆகிறது? இல்ல ஊர் உலகத்துல தான் என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. பூஜாவை நீங்க நல்லா தான் வளர்த்திருக்கீங்கம்மா. ஆனா ஐயா தான் ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறான்னு எனக்கு புரியலம்மா. என்னம்மா சொல்ற? சந்தோஷ் சில நேரத்துல பூஜாக்கு அவனுக்கும் எதுவும் நடக்கலன்னு சொல்றான். ஆனா அவன் காதலிச்ச பொண்ணு மாயாவை மறக்க முடியலன்னு சொல்றாங்க ஐயா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியலங்க ஐயா. அப்படின்னா அந்த மாயாவோட தொடர்பு இன்னும் அவனுக்கு இருக்கா? ஆமாம்மா, அவங்களுக்குள்ள அப்படி இப்படி இருக்கிறது உண்மைதான். அத பூஜாமாவே என்கிட்ட சொல்லிருக்காங்கம்மா. செண்பகம், நீ இப்ப கற்பகிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? மாயாவை அவன் இன்னும் மறக்கலன்னு தான் நானும் நினைக்கிறேன். அப்புறம் ஐயா, இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு சந்தோஷ் சார்கிட்ட சொல்றாதீங்க ஐயா, என்ன தப்பா நினைப்பாரு. போட. நான் சொன்னேன்னு ஐயா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. ஏங்க இங்க பாருங்க, நம்ம மருமக பூஜா மேல எந்த தப்பும் கிடையாது. சந்தோஷ் அவன் காதலிச்ச பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்கனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் இந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம அவளோட சேர்த்து வச்சிருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானோ என்னமோ. முடிவே அவன் என்னதான் சொல்றான்னு போய் கேளுங்க. கேக்குறேன். ஏய் சந்தோஷ், உன் மனசுல என்னதாட்டா நினைச்சிட்டு இருக்க? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்கடா. இப்படி எல்லாம் பண்ணுனா நீ காதலிச்ச மாயாவை உன்னோட சேர்த்து இருப்பேன்னு பாக்குறியா? ஒரு காலம் நடக்காது. நீ என்னைக்காவது பூஜாவுக்கு துரோகம் செய்ய நினைச்ச, அதை நான் மன்னிக்க மாட்டேன். பா, இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீங்க ஒரு புது பிரச்சனை உருவாக்காதீங்கப்பா. முடிஞ்சா இந்த பிரச்சனை தீர்த்து வைங்க. எனக்கு வேலையை பாருங்க. என் வேலையை பார்க்கவா? சரிடா, நான் போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நம்ம போலாம். அவங்க புருஷ முண்டாடி பிரச்சனை, அவங்களே பார்த்துக்குவாங்க. நாம ஏன் தலையிட்டுக்கிட்டு போலாமா? போலாம். பூஜா, நீ எதுக்கும் கவலைப்படாத. வரட்டுமா? உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். உடம்பு பார்த்துக்கோம்மா. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? சொல்லுங்க. இல்லாதப்போ யாராவது பங்களாக்கு அடிக்கடி வந்துட்டு போறாங்க? அந்த மாதிரி யாரும் வர்றது இல்லைங்க ஐயா. பூஜாமா யார்கிட்ட ஃபோன்ல பேசி பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் தானே கூட இருக்கேன். ஏன்யா? ஒன்றும் இல்லை, உங்கள் வேலையை பாரு. சந்தோஷ், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதடா சந்தோஷ். நீ கோவத்தில் எதனா முடிவெடுத்தினா அது உனக்கு ஆபத்தை தாண்டா போய் முடியும். பூஜாவோட கர்ப்பத்துக்கு நீ காரணம் இல்லை நீ சொல்கிற, ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் நீ தான் காரணம்னு சொல்கிறாங்க. இல்லைடா, உனக்கே தெரியாமல் எதனா நடந்திருக்கலாம்ல. இப்போ நீ கூட என்ன நம்பலையாடா? என்னை சுற்றி இருக்க எல்லாமே பூஜாக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் எது பேசினாலும் உனக்கு தப்பாக தான்டா தெரியும். நீ முதல்ல கிளம்புடா, வா வெளியே போய்ட்டு வரலாம். வா. எங்கேயும் வரலடா. ஏய், நான் சொல்கிறத கேளுடா. நீ இங்கே இருந்தீங்கன்னா நடந்தே நினச்சி வருத்தப்பட்டு இருப்படா.
அதெல்லாம் மறக்கணும்னா நீ என் கூட வாடா. டேய் ஏன்டா இப்படி நடந்துக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? போதை ஓவரா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் சந்தோஷ், அங்கதான் சோகமா இருந்தா நீங்க கூப்பிட்டு வந்தேன், இங்க வந்தோம் இப்படி அசிங்கப்படுத்துறியடா. போடா, மாயாவை பார்க்கணும்டா. டேய் மாயாவை பார்க்கணும்டா, பார்க்கணும்டா. டேய் வாடா, எழுந்துடா. வாடா. உங்க காதல் விஷயம் உன் அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச உடனே அவங்க உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா சந்தோஷ். அப்போ மாயா என்கிட்ட வந்து அழுதா. உனக்கு கல்யாண தேதி நிச்சயம் ஆனவுடனே அவள் தற்கொலை பண்ணிக்கு போயிட்டாடா சந்தோஷ். நான் தான் அவளை காப்பாற்றி என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சேன்டா. எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாடா. இப்போ நீ கொடைக்கானல் வந்த விஷயம் கூட நீ இங்கே தான் இருக்கான்னு அவகிட்ட சொன்னேன்டா. ஆனால் அவள் என் கூட தான் இருக்கான்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாடா. எனக்கு வேறு வழி தெரியலடா சந்தோஷ், என்னை மன்னிச்சிடுறா. ஏய், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் தனியாக பேசுங்க, நான் வெளியே இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க இருக்கியோ என்ன பண்றியோன்னு ஒவ்வொரு நாள் நினைச்சு கவலைப்பட்டிருந்தேன். ஆனா நான் உன்னை மறக்கல மாயா. கார்த்திக் வந்து சொன்னாரு நீ இன்னும் என்ன மறக்கலன்னு. அது எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. சரி, இனிமேலாவது என்னையே நினைச்சிட்டு இருக்காம உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க மாயா. அப்ப நீ என்ன வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அது என்னால முடியாத சந்தோஷ். நீ வாழ்றத பார்த்தாவது நான் சந்தோஷமா இருந்துடுறேன். மாயா, நீ இப்படியே இருந்தீனா என்னால நிம்மதியா வாழவே முடியாது மாயா. அப்ப உன்னால எனக்கு வாழ்க்கை தர முடியுமா மாயா? நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சந்தோஷ். ஏய் சந்தோஷ், ஏய் சாரிடா, சாரி, நான் வெளியே இருக்கேன்டா. ஏய் ஒன்றும் இல்லடா மாயா, வர மாயா. மாயா, நான் சந்தோஷை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன்.
இதுக்கு மட்டும் நான் வேணும். ஆனா என் வயித்துல வளர குழந்தை உனக்கு சொந்தம் இல்ல. சீ. ஐயா ஐயா சந்தோஷ் ஐயா நைட்டு கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருப்பார் போல இருக்கு. நான் நைட்டு 11 மணிக்கு ரவுண்ட்ஸ் போனேன். பங்களாக்கு பேக் சைடு மயங்கி கிடந்தாரு. நான் கொண்டு வந்து சோபாவில் படுக்க வச்சுட்டேங்கய்யா. தூங்கிட்டு இருக்காருன்னு எந்திக்கல. எங்கே விழுந்தான்னு சொன்ன? பாலடைஞ்ச பங்களாக்கு பேக் சைடுங்கய்யா. சரி சரி, இது யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, நீ போ. சரிங்கய்யா. வாமாயா. இவன் ஏன் அங்கே போனான்? மாயா, சந்தோஷ் சந்தோஷ் எழுந்துடுறா. என்னடா? ஏய், யார் வந்திருக்கான்னு பாருடா. என்னடா? நான் பாத்துக்கிறேன்டா. செண்பகம்மா சார், இங்க வாங்க. இவங்க என் அக்கா பொண்ணு சரோஜா. வணக்கம்மா. பூஜா அம்மாவை பாத்துக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். கூட்டு போய் அறிமுகப்படுத்திங்க. வாமா போலாம். டேய் ஏய், ஏதோ பிரச்சனை இருப்பதுடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடா, நான் பார்த்துக்கிறேன். சந்தோஷ், நேற்று நைட்டு நீ ஓவரா தண்ணி அடிச்சியா? இல்லையடா. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. மஞ்சள் அணிந்து குங்குமம் சூடும் மங்கை, புது மல்லிகை பூவை பின்னி எடுத்த நங்கை. இவங்க நம்ம கார்த்திகோட அக்கா பொண்ணா, உங்களை பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. உட்காருங்க. உங்க பேரு? என் பேரு சரோஜா. நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு என் மாமா கார்த்திக் சொன்னாரு. ஆமா. இது எத்தனாவது மாசம்க்கா? 3வது மாசம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா. உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். என்னமோ நீ வந்தது எனக்கு கொஞ்சம் தெம்பாவே இருக்கு. நான் இங்க தனியா இருந்து இருந்து எனக்கு போர் அடிக்குது. இனிமே பாருங்கக்கா, உங்களுக்கு போரே அடிக்காது. சரி சரி, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் காப்பி கொண்டு வரேன். ஓகே, அப்படிதான். இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. மே கமிங் சார். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். செக் போஸ்ட் விசாரணைக்கு போனீங்களே, ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருங்க, இப்போ வந்துடுறேன். ஓகே சார். வாங்க சார். வண்டி ஸ்கார்பியோ, வண்டி நம்பர் TN 60AM994 சார். வண்டி மேல போனதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். கீழே வந்ததுக்கு எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லைங்க சார். கிளியரா செக் பண்ணிட்டாங்க சார். செக் போஸ்ட் அத்தாரிட்டி சர்டிபிகேட் பண்ணிருக்காங்க சார். அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்குங்க சார். ஓகே, நீங்க கண்ட்ரோல் ரூம் போங்க. நான் இத செக் பண்ணிக்கிறேன். ஏய், என்ன மாயா? சந்தோஷ், கொஞ்சம் உன் கூட பேசணும். வீட்ல எல்லாம் இருக்காங்க, பார்த்தா பிரச்சனையா இருமாயா? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீயும் சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசையும் கூட. உனக்காக நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். சரி மாயா, யாராவது வந்தா பிரச்சனையா இருப்பது, நீ வெளியே போ. நான் மாயா இல்ல, சரோஜா. அத மறந்துட்டியா? ஐயோ, அதெல்லாம் ஓகே. யாராவது வந்தா பிரச்சனையாயிரும், நீ கிளம்பு. ஏய், நான் அப்பவே சொன்னேன்ல, யாரும் வந்திருக்காங்க. வா. சந்தோஷ், என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற? ஏன் முகம்லாம் வெறுத்திருக்கு? ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? மாயா, இங்க என்ன பண்ற? டேய் சந்தோஷ், என்னடா இதெல்லாம்? நான் அவகிட்ட எத்தனை தடவை சொன்னேன்டா, அவதான் உள்ள வந்து கதவு பூட்டிட்டா. சரி சரி, எதுவும் நடக்கலல்ல. இங்க பாரு மாயா, கொஞ்ச நாள் நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. இந்த மாதிரி அடிக்கடி சந்திக்கிற வேலை வச்சுக்காத. ஓ. சரிடா சந்தோஷ், நான் கிளம்புறேன். எங்கடா போற? வீட்டுக்கு போறேன்டா. அதில் ஒன்றும் தேவையில்ல, உள்ளவா. ஏய், டயர்டாக இருக்குடா, ட்ரெஸ் எல்லாம் வேறு மாற்றணும்டா. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு நாள் கூட என் கூட தங்க மாட்டேன். உனக்கு ட்ரெஸ் தான்டா வேணும், நான் தரேன்டா. டேய், நான் சொல்கிறது வாடா. ஏய், வரேன்டா வரேன்டா. மச்சான், நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. அதுக்கு தான் இந்த ட்ரீட். என்னடா விஷயம்? நான் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தேன் மாயா, இன்னைக்கு என் வீட்டிலடா. அது உன்னால தான்டா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஸ்டார்ட் பண்ணுறான் மச்சான். Cheers டா மச்சான். ஏங்கய்யா, ஒருத்தன் குடிக்காம உட்காந்துருக்கானே, ஒரு வார்த்தை குடிக்கிறியான்னு கேட்குறீங்களா? நீ தான்டா குடிக்க மாட்டேன்னு சொன்ன. ஐயா, இதுல தான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், இதுல குடிக்க மாட்டேன்னு சொன்னேனா? அடப்பாவி. டேய், பாத்துடா, அளவா குடிடா. ஐயா, இதுல குடிச்சாதான் கணக்கு தெரியாது, இதுல குடிச்சா கணக்கு தெரியும்ல. டேய் வரடா. ஏய், இப்போ எதுக்குடா அவனை கூப்பிட்ற? ஐயா, எனக்கு ஓவர் ஆயிடுச்சு, என்னை தூக்கி குடோன்ல போடாதான். ஐயா, குடோன்லலாம் ஒன்றும் தேவையில்ல, இங்கேயே போடு.
ஏய் கார்த்தி, ஏய் சந்தோஷ், என்ன சந்தோஷ்? என்னடா இங்க வந்து படுத்திருக்க? ஏய் நான் எப்படி இங்க வந்தேன்? நீ எப்படி வந்தேன்னு உனக்கே தெரியலையா? நீ வரலடா, நீ அடிச்ச சரக்கு அப்படி. டேய் நானா அந்த அளவுக்கு சரக்கு அடிச்சேன்? போடா, போய் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புடா. வா, போய் அவனுக்கு காஃபியை கொடு, போதை தெரியட்டும். மாயா, ஒரு நிமிஷம். உதட்டில் என்ன காயம்? கிச்சன்ல இடிச்சுக்கிட்டேன். பார்த்து வேலை செய் மாயா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நைட் என்ன காரியம் பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ண மாயா இப்படி கோவப்படுற? நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்தேன். கொஞ்சம் விட்டுருந்தா கொன்றப்படா. யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்டா இப்படி பண்ற? நீயாவது என்ன தடுத்திருக்கலாம்ல மாயா? எங்க விட்ட? இங்க பார். சாரி மாயா, இனிமே இப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கிற மாயா. சரோஜா, நாங்க கோயிலுக்கு போறோம், நீயும் வாமா. இல்ல நான் வரலக்கா. வாமா போயிட்டு வரலாம். இல்லக்கா, எனக்கு 3வது நாள் அதான். ஓ சரி சரி. ஐயாக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அப்புறமா அவருக்கு நீ எடுத்து கொடுத்துருமா? சரிங்க. சரிம்மா, வாமா. என்ன மாயா, ஒரு மாதிரி இருக்க? வீட்டுல எங்க போயிட்டாங்க? பூஜாவும் செண்பகமும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன் மாயா கண் கலங்கிட்டு இருக்க? இந்த பொண்ணுக்கோ என்ன மாதிரி நிலைமை வரக்கூடாது. என்ன சொல்ற? உயிருக்கு உயிரா காதலிச்சவனே இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டேன். அதை நேர்ல பாக்குற வாழ்க்கை கொடுமையானது. மாயா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஒரு சின்ன ஆசை சந்தோஷ். நான் சாகிறதுக்குள்ள அதை நிறைவேற்றி வை சந்தோஷ். ஏ மாயா, எதுக்கு கதவு சாத்துற? ப்ளீஸ் சந்தோஷ். உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசை சந்தோஷ். இந்த உரிமையாவது எனக்கு கொடுப்பியா? என்னாச்சு சந்தோஷ்? இல்ல மாயா, இது எனக்கு தப்பா தோணுது. சந்தோஷ், என்னடா பண்றீங்க? ஒண்ணும் இல்லடா. மாயா, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நடந்துக்காதுன்னு. போ.
சந்தோஷ், உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்காதடா சந்தோஷ். நான் வரேன்டா. என்ன மாயா, எமோஷன் ஆயிட்டியா? மறந்துடாத மாயா, நீ பழகு மாயா, வேணான்னு சொல்லலை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எல்லையே மீறாத மாயா. வரட்டுமா மாயா? மாயா 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 நீ இந்த நிலைமைக்கு போக நான் நினைச்சு கூட பார்க்கல மாயா. எப்பயுமே தைரியமா இருக்க நீ எப்படி மாயா தற்கொலை முயற்சிக்கு போன? அவன் இல்லைனா உனக்கு வாழ்க்கையே இல்லையா? உனக்கு என்ன குறைச்சல் மாயா? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நீ நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சந்தோஷ் தான் மாயா உன்னை ஏமாத்திட்டான். ஆனா நான் இன்னும் உன்னை கைவிடல மாயா. என்ன சொல்ற கார்த்திக்? ஆமா மாயா, நான் உன்னை மனசார காதலிச்ச மாயா. நான் என் காதலை உங்ககிட்ட சொல்ல வரும்போது சந்தோஷ் அவன் காதலை என் மூலியமா உங்ககிட்ட சொல்ல வச்சிட்டான் மாயா. உன்னை தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் மாயா. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் நம்ம 2 பேர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவன் போட்ட பிச்சை தானே மாயா. அப்படி இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நீ எப்படி மாயா சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா சந்தோஷ் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப, நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன் மாயா. ஆனா அவன் உன்னைய ஏமாத்திட்டான், என்னையும் ஏமாத்திட்டான் மாயா. இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பணக்காரனுங்க புத்தியே இப்படிதான். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல மாயா. நீ மட்டும் மனசு வச்சினா நம்ம சந்தோஷமா வாழலாம் மாயா. இப்ப என்ன செய்யணும் கார்த்திக்? உன்கிட்ட நல்ல அழகு இருக்கு மாயா, என்கிட்ட அறிவு இருக்கு. நம்ம 2 பேர் திறமையா ஒன்னா சேர்ந்தா நம்ம வாழ்க்கையில பணன்றது ஒரு பிரச்சனையாவே இருக்காது மாயா. இந்த உலகத்துல இருக்க எல்லா பணக்காரங்க மத்தியில நாமளும் நல்ல அந்தஸ்தோட வாழலாம் மாயா. புரியுதா மாயா? பூஜாமா, சொல்லுங்கக்கா. நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? சொல்லுங்க. சரோஜாவோட நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. ஏங்கா? நேத்து ராத்திரி ஐயாவும் சரோஜாவும் அவளோட ரூம்ல தப்பா நடந்துக்கிட்டாங்கம்மா. ஆனா ஐயா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. உங்களுக்கு இது மட்டும்தான்க்கா தெரியும். எனக்கு அந்த சரோஜா யாருன்னு நல்லாவே தெரியும். யாருமா? உங்க ஐயா காலேஜ்ல லவ் பண்ண மாயா தான் இந்த சரோஜான்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏமா சும்மா இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் இந்த வறுமை தான்க்கா. ஆமா, அந்த மாயா தான் சரோஜான்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு நாள் அவரோட பர்ஸ்ல அவளோட போட்டோ பார்த்தேன். அதுல ஐ லவ் மாயான்னு எழுதிருந்ததுக்கா. ஐயோ, இந்த உலகத்துல யாருக்குமே வராத கொடுமை உனக்கு வந்திருக்குன்னு நினைச்சா என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குமா. விடுங்கக்கா,
அவருக்கு அதான் சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். ஹலோ கார்த்திக். சொல்லுமாயா. நேத்து ராத்திரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது. என்ன விஷயமாயா? உன் பிளான் படி சந்தோஷ் என் வலையில விழுந்துட்டான். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. மாயா, என் திட்டப்படி எனக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது மாயா. அதை நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றது மட்டும் செய் மாயா. சரி கார்த்திக். அப்புறம் நீ எதுவும் எல்லை மீறல? அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. சரி, ஓகே, வச்சிடுறேன். சந்தோஷ் என்னை ஏமாத்திட்டான்னு இங்க வந்தேன். ஆனா இன்னும் அவ என்னையே நினைச்சிட்டு இருக்கா. நான் கார்த்திக் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கனே. நான் போற பாதை சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. டேய் டேய் யோ வரதா, ஏன் அழுகுற? ஐயா, ஒரு மணி நேரமா கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாயா. டேய் ஐயா, என்னடா பண்ற? நான் என்ன பண்றேன்னு நீங்களே பாருங்கய்யா. என்னது? இங்க இருந்து இப்படியே போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்கய்யா. அப்படியே டேன் ஆகி கீழே வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கய்யா. எப்படி பார்த்தாலும் 3 மணி நேரம் ஆகும். இவன் கம்ப புடிச்சு கைரேகையா அழிஞ்சு போச்சியா. பாத்ரூம் போனா கம்பு பிடிக்கிறான், ரோட்ல நாய் போனா கம்பு பிடிக்கிறான், செண்பகத்தை பார்த்தா இன்னும் கம்ப இறுக்கி பிடிக்கிறான்யா. ஐயா, இவன் கையே எப்படி இருக்கு, இவன் பிடிச்ச கம்பு எப்படி இருக்கும்? ஐயா, உங்க கையை காமியா. என் கைரேகை உன் கண்ணத்துல இருக்கு, பாத்துக்க. உன் கையை காமி. என் கைரேகை உன் கண்ணத்துல இருக்கு, நீயே பாத்துக்கோ. தம்பி. வணக்கம் சார். பெட்ரோல் அடிக்குது என்னன்னு பாரு. ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் பாரு. ஓகே. சார் ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஹலோ. சொல்லுங்க சார். ஏட்டு, டேபிள்ல ஈஸ்வரோட ஃபைல் இருக்கும். அதுல அவரோட கார் நம்பர் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். TN099994. ஓகே, வேற ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்றேன். ஓகே சார். டேய், இங்க வா. என்னங்க சார்? உங்க மேனேஜர் எங்க? இங்க தான் சார் இருக்காங்க. அவரை உடனே வர சொல்லு. ஓகே சார். என்னங்க சார்? ஆமா, இந்த கார் எப்படி இங்க வந்துச்சு? சார், இங்க 1000 வண்டி வரும் போகும், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது. அப்படியே சார் இருக்கீங்க சார். சார் விடுங்க சார். உண்மையை சொல்றா, இந்த கார் எப்படி இங்க வந்துச்சு? எஸ்டேட் மேனேஜர் கார்த்திக் சார் தான் சார் வண்டியை கொண்டு வந்து விட்டு போனாரு. போடா.
ஏன் சந்தோஷ் இப்படி பண்ற? அடிக்கடி நம்ம இந்த மாதிரி சந்திக்கிறது நல்லதில்ல. இந்த மாதிரி பண்றது பூஜா பார்த்தா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சந்தோஷ், ஏய், சொல்றது கேட்கவே மாட்டியா? சந்தோஷ், வேண்டாம் சந்தோஷ், விடு, கையை விடு. சந்தோஷ் ப்ளீஸ் விடுடா. என்னக்கா தூங்கலையா? என்னம்மா நடிக்கிற? இந்த கர்மத்தெல்லாம் உன் கண்ணால பார்க்கலாமா? என்னதான் இருந்தாலும் காதலிச்ச பொண்ணுகிட்ட கிடைக்கிற சந்தோஷம் என்கிட்ட கிடைக்காது இல்லக்கா. அவராவது சந்தோஷமா இருக்கட்டும். எப்பதான் ஐயா உன் அன்பை புரிஞ்சு பாரோ தெரியலம்மா. நான் அன்பு காட்டுறதுக்கு தான் எனக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்காரு இல்லக்கா. எனக்கு அதுவே போதும். நீங்க போய் படுங்கக்கா. ஏய், ஒரு பெரிய மனுஷன் போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை வேணாமா? ஆமா, விடிஞ்சு இவ்வளவு நேரமாச்சு, நீ இப்பதான் பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்க. இப்படியே பண்ணிட்டு இருந்த ஐயா கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்கிறோம். டேய், உன் வேலை இங்கே மட்டும் தானே? பங்களா பக்கம் அடிக்கடி வர, ஒரு வேலை செண்பகத்தை ரூட்டு விரியா என்ன? பார்த்து நடந்துக்க, அது நம்ம ஆளு. என்ன அத்தா மூஞ்சியும் ஆளையும் பாரு. டே முத்துண்டா, என்ன பத்தி சொன்ன சரி, என் கம்ப பத்தி சொன்ன சரி, என் கையில ரேகையே இல்லைன்னு சொன்ன அதுவும் சரி. ஆனா எனக்கும் செம்பவத்துக்கும் லிங்க் இருக்குன்னு சொன்னியே, அதான் சரியில்லை. இன்னொரு வாட்டி சொன்ன குப்பைக்கு பதில் நீ தான் போவ, போடா. ஒரு நல்ல ஃபிகரோட சொன்னாலும் பரவாயில்ல, செம்பகத்தோட லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டானே. என்னக்கா வந்துட்டாரா? இல்லம்மா, இன்னும் அவர் அங்கதான் இருக்காரு. வாங்கக்கா போய் பார்க்கலாம். அக்கா, எனக்கு ஒரு கப் காஃபி. உன் மூஞ்சிக்கெல்லாம் காபி ஒரு கேடாடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. சீ, என்னக்கா இப்படி பேசுறீங்க? வாயை மூடி. ஐயா உன்னை காதலிச்ச பாவத்துக்காக பூஜாமாவுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ சும்மா இருமா. இவளுங்களா காதலிக்கிறதே சுகத்துக்காக தான். அதான் இங்க கிடைக்குதே தாராளமா. இவளுக்கு என்ன? செண்பகமா, என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனைங்க? ஐயா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ஐயா. நானா? நான் என்ன பண்ண? மறுபடியும் போய் சொல்லாதீங்க ஐயா. நேத்து ராத்திரி நீங்களும் சரோஜாவும் கூத்தடிச்சத நாங்க பார்த்தோம். செண்பகமா, என்ன பேசுறீங்க? செஞ்ச தப்ப மறைக்காதீங்க. அப்படி இல்லனா எதுக்கு சரோஜா ரூம்ல இருந்து வரீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. மறுபடியும் மறைக்கிறீங்க. நீங்க காலேஜ்ல காதலிச்ச பொண்ணு இந்த மாயா தான் சரோஜான்னு தெரிஞ்சு போச்சு. செண்பகமா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. சரோஜா, என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்க? நேத்து நைட் என்ன நடந்ததுன்னு ஐயா கிட்ட சொல்லு. ஏன் சந்தோஷ் மறைக்கிற? எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒத்துக்கோ. ஏ மாயா. சந்தோஷ்,
என்னடாச்சு? ஏன் இப்படி வந்திருக்க? என்ன விர்ரா, இங்க என்னடா பிரச்சனை? டேய் இவங்கள நானும் மாதிரி தப்பு பண்ணதா சொல்றாங்கடா. அவங்களோட சேர்ந்து இவ்வளவு தப்பு பண்ணதா சொல்றாடா. மாயா வா. பூஜாம்மா, இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன மாயா, என் திட்டம்லாம் வீணா போச்சா? கார்த்திக், எதுவும் வீணா போகல. நீ அங்க போய் சந்தோஷ்க்கும் எனக்கும் தப்பு நடந்தது உண்மைதான்னு சொல்லு. அப்பதான் உன் திட்டம் சரியா நடக்கும். இதுக்கு மேலையும் தாமதிக்காத கார்த்திக். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். சரி கார்த்திக், என்ன இதெல்லாம்? இது நான் அப்புறம் சொல்றேன் மாயா, நீ வா. என்னடா கார்த்திக், என்ன நான் கேட்டே இருக்க, நீ பேசாம நிக்கிற? நீ நிக்கிறத பார்த்தா நான் தப்பு பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? ஆமாடா சந்தோஷ். என்னடா சொல்ற? சந்தோஷ், நான் சொல்றத ஒரு நிமிஷம் அமைதியா கேளுடா. நைட் இங்க படுத்திருந்த நீ எப்படா மாயா ரூமுக்கு போன? அதான்டா எனக்கே தெரியல. இப்போ உனக்கு குழப்பமா இருக்குல்ல? சந்தோஷ், மாயாவோட தப்பு பண்ணதோ நீதான். பூஜா வயித்துல வளர குழந்தைக்கு அப்பாவும் நீதான்டா. என்னடா? ஆமாடா சந்தோஷ், நேற்று மாயா எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு நான் ஓடி வந்தேன்டா. அப்படி நான் வரும்போது தான் ஏதோ ஒன்று என்னை தாக்குச்சுடா சந்தோஷ். இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். நம்ம யாரும் இங்கே இருக்க வேணாடா. நம்ம எல்லாரும் இந்த பங்களா விட்டு போயிடலாம்டா சந்தோஷ். நம்ம ஏன் போகணும் இந்த பங்களா விட்டுட்டு? எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் அம்பாள் கோயில்ல இருக்காரு. அவரை போய் பார்த்தா இது எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும்யா. ஐயோ செண்பகம்மா, அவங்களாம் வந்து இது எதுவும் பண்ண முடியாது. என் கோலத்தை பார்த்தீங்கல்ல, ஏதோ எனக்கு நடந்தது பரவாயில்ல. இதுவே உங்களில் யாருக்கா நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய், செண்பகம் தான் சொல்றாங்கல்ல, போய் தான் பாப்பமேடா. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஐயோ சந்தோஷ். டேய் நான் சொல்றது நீ கேளுடா. போறோம். என்ன மன்னிச்சிட்டு பூஜா. ஒரு புருஷன் பொண்டாட்டிகிட்ட பேசக்கூடாத வார்த்தைலாம் சேர்த்து நான் அவனை திட்டேன். அப்புறம் நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப எனக்கு இப்ப புரியுது. இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணம் இல்லைன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். நான் பிடிக்காம வேணா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா உனக்கு துரோகம் பண்ண நான் நினைச்சதே இல்லை பூஜா. இது மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீனா அதுவே எனக்கு போதும். நான் உங்களை என்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டேங்க. நாம கல்யாணம் பண்ணி இங்கே வந்த 2வது நாளே உங்கள் பர்ஸில் மாயாவோட ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அப்போவே உங்களோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் என்னை தொடும்போது மாயாவை மறக்க இதுவே ஒரு மருந்தாக இருக்கும்னு நான் என்னையே முழுசாக உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமும் நீங்கள் மாயாவை சரோஜான்னு நம்ம பங்களாவுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போதான் இன்னமும் நீங்கள் மாயாவை மறக்க முடியாமல் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நீங்கள் மாயாவோட தப்பு பண்ணுறத நான் பார்த்தும் கூட உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சி மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டேன். ஆனால் இப்போதான் தெரியுது இங்கே நடந்ததுக்குள்ள காரணம் நீங்கள் இல்லைன்னு. இதுவே எனக்கு போதும் பூஜா. நீ என்னை எப்போ புரிஞ்சுக்கிட்ட? ஆனா நான் உனக்கு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு பூஜா. சந்தோஷ், போலாமாடா? போலாம்டா. பூஜா, எல்லாம் பத்திரமா இருங்க. எக்காரணத்தை கொண்டு யாரும் வீட்டு விட்டு வெளியே வர வேண்டாம். நாங்கள் எப்படியா சாமியாரை கூப்பிட்டு வந்துடும். எல்லா பிரச்சனையும் தீந்துரும். பார்த்துங்க. வாடா போலாம். டேய் வரதா, கொஞ்சம் கதவு மூடுறா. ஐயோ, ஆட்டுக்கால் சூப் வைக்க சொன்னாலும் வைப்பேன், மாட்டு
ஆட்டுக்கால் சூப் வைக்க சொன்னாலும் வைப்பேன், மட்டன் ஃப்ரை வறுக்க சொன்னாலும் வறுப்பேன், இட்லியில வர ஆவிய பார்க்க சொன்னாலும் பாப்பேன். ஆனா உண்மையான ஆவிய பார்க்க சொல்றாரே, அது என்னதானே பாக்கும்? பயத்துல நடுங்குதா சரக்கடிக்காத நடுங்குதான்னு தெரியலையே. வெளியில போய் ஒரு பெக்கு போட்டா சரியாயிரும்னு நினைக்கிறேன். எப்படி போறது? அப்பாடா, நிம்மதியா ஒரு பெக்கு போட்டுட்டு வந்துட வேண்டியதான். நான் என்ன பண்ணேன்? ஐயோ நானா? ஆமா நான் இல்லமா, நான் இல்லமா. ஏமா ஏமா பயப்படுற? ஏமா போய் மூஞ்ச கழுவிட்டு வா, கொஞ்ச நேரத்துல சாமியார் வந்துருவாரு. என்ன போ, பயப்படாத, போ போமா. குட் ஈவினிங் சார். சார், நீங்க ஒப்படைச்ச கேஸ்ல முக்கியமான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சேன் சார். நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். அப்புறம் என்ன? கோ ஹெட். தேங்க்யூ சார். ஐயோ நான் போல, நான் போல. வரதா, நீ அது போடா, சாமியார் வந்திருப்பாரு. இல்லங்க நான் போறேன். போடா, அவர் வந்தாதான் நமக்கு விமோசனம். போடா போடா. அடிக்கடி போட வேணே, போடா. சாமி, இந்த பங்களாவுக்குள்ள பெண்ணாசை நிறைவேறாத ஒரு மனிதன் இறந்திருக்கிறான். அவன்தான் இங்க அரூபமா அலைஞ்சுகிட்டு இருக்கிறான். இதுதான் உங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நீங்க உடனே பூஜைக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கிளியும் சர்வம் ஆனந்த பைரவி. அண்டத்தை தட்டு, ஆகாசத்தை தட்டு, என் முன்னால் தோன்றிடும் ஆவி அனைத்தையும்
ஏய் மாயா டேய் கார்த்தி என்னடா அவன் உன்னையும் மாயன் கூப்பிடுது உனக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இல்லடா எனக்கு எதுவும் தெரியாதுடா சந்தோஷ் என் பணத்துக்கு ஆசைப்பட்டு மாயாவோட அழகா காட்டி என்ன மயக்கி கொண்டுட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? கொஞ்சம் சாந்தமாய் கொஞ்சம் சாந்தமாய் வேதனையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இந்த பங்களாவுக்கு நீ எதுக்காக வந்த? இங்க நானா வரல சாமி. இந்த கார்த்திக் சொல்லிதான் செட்டியார் எஸ்டேட்டை வாங்குறதுக்காக வந்தேன். ஆனா வாங்க முடியாம திரும்பி தேனிக்கு போகும்போது தான் 4 ரவுடிங்க பணத்துக்காக என் காரை வழிமறிச்சாங்க. நீங்க எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? கார்த்தி என்ன காப்பாத்தி இந்த பங்களாவுக்கு அழைச்சிட்டு வந்தான். அப்பதான் மாயாவை பார்த்தேன். கார்த்திக், என்னாச்சு கார்த்திக்? யார் இவர் அடிபட்டு இருக்காரு? கார்த்திக், உனக்கு என்னாச்சு? என்ன விடு மாயா, இவர் என் ஃப்ரெண்ட் ஈஸ்வர். பணத்துக்காக ஒரு 4 பேர் இவர் அடிச்சு போட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடு, நான் இதை வந்துடுறேன். சரி பாத்து ஈஸ்வர். பணம் தான் முக்கியம்னு வாழ்ந்துகிட்டது எனக்கு மாயாவோட அழகு ஒரு மாற்றத்தை தந்துச்சு. தாய் இல்லாம வாழ்ந்த எனக்கு மாயாவோட அன்பும் பாசமும் ஒரு தாயோட உணர்வை கொடுத்துச்சு. அதுவே மாயா மேல காதலாவும் மாறுச்சு. ஒரு நாள் நாங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது கார்த்திக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாயாவோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதாவும் அதுக்கு பணம் இல்லாம தவிக்கிறத பார்த்து நான் பணம் கொடுத்து உதவினேன். அதுக்கப்புறம் எங்க காதல் நெருக்கமாச்சு. மாயாவோட அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் என்கிட்ட பணம் கேட்டாங்க. நான் பணம் இல்லாம செக் கொடுத்தேன். இது பிளாங்க் செக்குடா, எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்து கட்டிடு. அதுக்கப்புறம் என்ன ஓவரா குடிக்க வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் இவங்களோட சுயரூபம் எனக்கு தெரிய வந்துச்சு. இது வரைக்கும் நடந்த எல்லாமே கார்த்திகோட நாடகம் தான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசி வரைக்கும் மறைமுகமா தான் நடக்கணுமா? இல்ல மாயா, இப்பதானே ஈஸ்வரன்ற பேங்க் ஓபன் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போதும் மாயா. நமக்கு தேவையான பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளும் எல்லாரும் மாதிரி ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி வாழலாம் மாயா. மாயா, என்ன மாயா பண்ணிக்கிட்டு இருக்க? ஈஸ்வர், அது வந்து அம்மா பத்தி பேசிட்டு இருந்தோம். மடியில படுத்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கணுமா? தப்பா நினைக்காத ஈஸ்வர். சீ, உன்னை சாந்தமான பொண்ணு நினைச்சேன். ஆனா இப்படி சாக்கடையா இருப்பேன்னு நினைக்கலடி. ஈஸ்வர், என்ன பேசுற? வாய முட்றா பிச்சைக்கார பையல. என் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவளை கூட்டி கொடுத்த. நீ எல்லாம் ஒரு நண்பன். விடியறதுக்குள்ள உங்க 2 பேருக்கு ஒரு முடிவு கட்டண்டா.
பிளாங்க் செக்கை வச்சு என் லைஃப்ல ஓரளவுக்கு செட்டில் ஆகலாம்னு நினைச்சேனடா. எடுத்துட்டியடா. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வேஸ்டா போச்சடா. உன்னை உயிரோட விட்டுறலான்னு தான் நினைச்சேன். ஆனா என் பிளான் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்னை உயிரோட விட்டா அது சரியா வராதுடா. அது எங்களுக்கு தான் ஆபத்து. விடுமா. என்ன கொன்னதுக்கு அப்புறமா இந்த பங்களாவில வெறும் அரூபமா சுத்திக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கார்த்திகை பார்த்தேன். தாக்குனேன். கார்த்திகையும் சந்தோஷையும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சு சந்தோஷுக்கும் பூஜாவுக்கும் ஒரு சில நல்லதும் பண்ணேன், கெட்டதும் பண்ணேன். அதுக்கப்புறம் மாயாவை இந்த பங்களாவில் பார்த்ததும் கோவப்பட்டேன். எனக்கு நடந்தது தான் சந்தோஷுக்கும் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்திகையும் மாயாவையும் எப்படியாவது பழி வாங்கணும்னு சந்தோஷ உருவத்துல போகும்போது பூஜாவோட தெய்வ பக்தி சந்தோஷம் கலகம் இல்லாம காப்பாத்திருச்சு. இதுதான் சாமி நடந்தது. டேய், பணத்துக்காக வட வெளிநாளையும் கூட பழகிட்டு இருந்தேன். டேய், என் சொத்து மேலே உனக்கு காசுன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு கொடுத்துருப்பேனடா. ஏய், உன்னை நான் நண்பன் மாதிரியா நான் நினைச்சேன். இந்த வீட்டில் சிரிசமாமா உன்னையும் ஒரு முதலாளியா வச்சு அழகு பார்த்தேன்டா. எனக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? போடா. மாயா, உன்னை உண்மையா தாண்டி காதலிச்சு. எங்க அப்பா என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சப்ப கூட ஒவ்வொரு நாளையும் பொண்டாட்டியை தொடாம கஷ்டப்படுத்திருக்கண்டி. ஏய், பணத்துக்காக உடம்ப விற்கிறவளும் பணத்துக்காக காதலை விற்கிறவளும் ஒண்ணுதாண்டி. அதுக்கு நீ உடம்பே வித்திருக்கலாண்டி. உனக்கு பணம் தாண்டி முக்கியம். உன்னை காதலிச்ச பாவத்துக்காக எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கடி. ஓடி. நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணித்தான் நீ முக்தி அடைய வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் செய்யறேன். நீ இந்த தேங்காய் முக்கண்ணுக்குள்ளார வந்து இறங்கிடு. நீ முக்தி அடைஞ்சே கார்த்திக், மாயா, இந்தாங்க. இதுல இருக்கிறது ஈஸ்வருடைய ஆத்மா. பெருமாள் கோயில் மலை மேல கொண்டு போய் அங்கிருந்து போட்டுடு. ஈஸ்வர், நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கலடா ஈஸ்வர்.
நீ தாண்டா உன்னை கொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்ட. என் லட்சியம் பெரிய கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது தான். ஆனால் அது எதுவுமே இப்போ நடக்கலை. நான் எதுலையுமே தோக்கக்கூடாது ஈஸ்வர். நான் ஜெயிச்சே ஆகணும் ஈஸ்வர். நான் ஜெயிச்சே ஆகணும். நான் ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி எத்தனை ஆத்மா உருவானாலும் அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் ஈஸ்வர். என்ன பேசுற நீ? ஆமாம் மாயா, நான் திருந்துற மாதிரி நடித்தேன். நான் திருந்திட்டேன்னு நினச்சியா? நான் திருந்த மாட்டேன் மாயா. என்னை யாரும் திருத்தவும் முடியாது. கார்த்திக், நீ என்ன உண்மையா லவ் பண்ணுன்னு சொன்னதுக்காக தான் என்னோட உண்மையான காதலை கூட கலங்கப்படுத்திக்கிட்ட. நமக்கு இவ்வளவு நடந்திருக்க. இதுக்கப்புறமும் நீ திருந்தலன்னா நீ மனுஷனே கிடையாது. இல்லை மாயா, நான் எப்பயுமே முன் வச்ச காலை பின் வச்சது இல்லை மாயா. பணம் இருக்கவங்க தான் நான் மனுஷனா வாழ முடியும்னு சொன்னேன். நம்மக்கிட்ட தான் இப்போ பணமே இல்லையே. முதல்ல பணத்தை சம்பாதிப்போம் மாயா, அப்புறமா மனுஷனா வாழ்றதை பற்றி யோசிப்போம். கார்த்திக், இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ சொல்றத நான் செய்வேன். இந்த ஒரு நிமிஷம் நான் சொல்றத நீ கேப்பியா கார்த்திக்? என்ன மாயா சொல்லு. எனக்காக நீ எவ்வளோ செஞ்சிருக்க. உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா மாயா? சொல்லு மாயா. கார்த்திக். மாயா என்ன மாயா? மாயா ஹே மாயா ஹே என்ன மாயா? என்னாச்சு மாயா? கார்த்திக், நான் உன்னை உயிரோடு விட்டுட்டேன்னா பல பேரோட வாழ்க்கையை நீ கெடுத்துருவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணோம். சேர்ந்தே சவும். சாரி கார்த்திக். மாயா 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 கார்த்திக் மாயா கார்த்திக் கார்த்திக் சட்டத்தின் மூலமா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு ஆண்டவனே தண்டனை கொடுத்துட்டான். சாரி சந்தோஷ்.